யாருப்பா இந்த நடுராத்திரியில பெல் அடிக்கிறது? எங்க எந்திரிங்க, யாரோ வெளியில பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, போய் பாருங்க. என்னங்க, எந்திரிச்சு போய் பாருங்க. யாருப்பா இந்த நேரத்துல தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு? ஹலோ, யாருங்க பெல் அடிச்சது? கனவு கிணவு கண்டிருப்பா, நம்மளை தூங்க விடாம தூக்கத்தை கெடுக்கிறான். அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. இவர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, வீட்டுக்குள்ள பிசினஸ் பேசாதீங்க பேசாதீங்கன்னு. இவர் இப்பதான் திருந்த போறாரோ.
அப்பா நீங்களா? அப்புறம் வேற யாருன்னு நினைச்ச? எதுக்குப்பா கைய பிடிச்சிங்க? கைய விடுங்க. கண்ணா முதல்ல உன் கைய பாரு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வயசுல கை என்ன பண்ணும் கால் என்ன பண்ணுன்னு யாருக்கு தெரியும்? எங்கம்மா கிளம்பிட்டீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம நித்யாவோட நிச்சயதார்த்தம்ப்பா. அவ என்னை விட 3 வயசு சின்னவ தானே. அவளுக்கு எதுக்கு இவ்ளோ சீக்கிரம்? பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது கண்ணா. அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே வாங்க போலாம். டடா பை. டேய் உண்மையை சொல்லு, யாரா கனவுல? தெரியலப்பா. பொய் சொல்லாத. பொய் இல்லப்பா, நிஜம். கை அவ பக்கம் போறதுக்குள்ள நீங்க வந்து கெடுத்து விட்டீங்க. சரி சரி டடா. போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல மூட்ல இருந்தேன், திடீர்னு வந்து கெடுத்துட்டாரு. கண்டினியூ பண்ண முடியலையே. மணி 6 ஆச்சா? இனி நம்ம டியூட்டி ஸ்டார்ட். நம்ம ஆளுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லையே. இப்படி இருந்தா எப்படி? ஜாகிங் இன்னும் முடியலையோ? ஷாலு இப்படி தனியா ஓடிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாம சேர்ந்தே ஓடலாமே. டேய் என்னடா தனியா வர பொண்ணுகிட்ட கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கியா? தட்டி கேக்குறது ஆள் இல்ல நினைச்சியா? ஷாலினி இவன் கூட போயிடாத, இவன் ரொம்ப மோசமானவன். ஆனா நான் ரொம்ப நல்லவன். ஏய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, சொன்னா புரியாத? ஷாலினி நீ பயப்படாத, நான் இருக்கேன். டேய் மச்சான் எஸ்கேப் பண்ணல, வாடா வாடா வாடா. அவ்வளவுதான்டா. Good morning. Stupid. ரொம்ப அசிங்கப்படுத்துறாளே. வேலை செய்யறது அறிவில்ல. எல்லார்கிட்டையும் சிரிச்சு டீல் பண்றேன், என்கிட்ட மட்டும் முரட்டுத்தனமா டீல் பண்றேன். அதனால்தான் நான் திருட்டுத்தனமா டீல் பண்றேன், புரிஞ்சுக்கோ. வந்துட்டாயா? வந்துட்டா. குட் மார்னிங் அங்கிள். வெரி வெரி குட் மார்னிங். உட்காரு, டீ சாப்பிடுறியா? இல்ல அங்கிள், வேணாம், இப்பதான். பரவாயில்ல, சாப்பிடு. ஷாலு, கிரணுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வா. அதான் தெரியுமே, டீ குடிக்கிற நேரத்துல கரெக்டா வந்துருவான். 1 வருஷமா இதான் நடக்குது. இவனுக்கு எல்லாம் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? ஆமா, அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க? அங்கிளோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். ஷாலு, குட் மார்னிங். நீ வந்தாலே பேட் மார்னிங் தான். தேங்க்ஸ். ரொம்ப முக்கியம். சரி, நீ அவங்க கூட ஃபங்க்ஷனுக்கு போல? நான் போய் பெருசா என்ன சாதிக்க போறேன்? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. பாத்துப்பா. ரொம்ப சூடு. சூடா இருந்தா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆறும் அப்புறம் குடி. நோ 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 நோ, டீ சூடா தான் குடிக்கணும், அதுதான் டேஸ்ட்.
சூடா குடிங்க. யார் வேண்டான்னு சொன்னா? அட என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல அங்கிள், அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு. நான் வரேன். என்ன டிசைனிங் ஒர்க்கா? ஆமா அங்கிள், ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ் ஒர்க். ஓகே கிரண். என்னாச்சு ஷாலு? என்னம்மா என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? கேக்குறல்ல, சொல்லுமா. போலீசிடம் இருந்து ரிப்பர் தப்பினான். என்னம்மா நீ இந்த விஷயத்துக்கு இப்படி டென்ஷன் ஆன? இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி திங்க் பண்ற? நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? சும்மா அதையும் இதையும் நினைச்சு மனசை போட்டு கொல்பிக்காத, புரிஞ்சுதா? இல்லம்மா, அவன் இங்க வரமாட்டான். எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் இங்க வருவா, என்ன கொலை பண்ணுவா, எனக்கு தெரியும். இல்லம்மா, அவன் இல்ல, எவனும் இங்க வரமாட்டான். கண்டிப்பா அவன் இங்க வருவா, என்ன கொலை பண்ணுவா, எனக்கு தெரியும், என்ன கொலை பண்ணுவா. அவன் வருவா, அவன் வருவா. இவகிட்ட எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஆஞ்சநேயாஜி, நீங்க ராமருக்கும் சீதைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ண விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் உங்களோட ஒரு ஹெல்ப் வேணும். ஆக்சுவலி அந்த மாதிரி பெரிய ஹெல்ப் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஹெல்ப். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அவ பேரு ஷாலினி, ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கே தெரியல ஜி, அந்த பொண்ணை பார்த்தாலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஃபீல். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு நாள் கிடைச்சாலும் போதும். சீச்சி, தப்பா நினைக்காதீங்க ஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவளை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ், அது போதும். உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்டதில்லை. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஷாலினி, பக்கத்து வீடு, ப்ளீஸ். தப்புதான், ஏன் தப்புதான்? உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டது என் தப்புதான். முடியலன்னா முடியலன்னு சொல்லிருக்கணும் ஜி. இந்த மாதிரி மாட்டி விடக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எண்ணெய்க்கு எண்ணெய், விளக்குக்கு விளக்கு, ஊதுவத்திக்கு ஊதுவத்தி, சாம்பிராணிக்கு சாம்பிராணி. ஏதாவது விஷயத்துல நான் குறை வச்சனா? இல்ல இல்ல, பின்ன ஏன்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன். அங்கிள் சொல்லுங்க, என்ன விஷயம்? கிரண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. எவ்வளவு இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க அங்கிள். பரவாயில்ல, இதோட உன் கதை காலிடா. கிரண், அது ஷாலினி எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கா. நான் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும், அவ தனியா இருக்கா. கிரண், நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறியா? இதானா அங்கிள், நான் என்னன்னோ நினைச்சிட்டேன். நீங்க நிம்மதியா கிளம்புங்க, உங்களுக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன். தேங்க்ஸ்.
எதுக்கு அங்கிள் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே பாய். ஆ. ஆஞ்சநேயா ஜி, சாரி ஜி. சத்தியமா அவர் என்ன அடிக்க வர்றாருன்னு தான் நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் மேட்டரை முடிச்சு தருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மன்னிச்சிருங்க ஜி. என்ன உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா? சாரி ஜி, நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் ஷாலினியை பாத்துக்கிறேன். ஓகே ஜி.